ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு உங்களை சந்திக்கிறோம். சக்தி பிரஸ் ரிலீஸினூடாக என்னுடன் சரியாக 6:50க்கு இந்த நிகழ்ச்சியினுடைய விடயங்கள், அதாவது செய்தி பத்திரிகை தாங்கிய விடயங்களை அறிய தருவதற்காக கலையகத்திலே ரியாஸ் ஹாரிஸ் இருக்கின்றார். வணக்கம். வணக்கம் ரியாஸ் ஹாரிஸ். எல்லாவற்றையும் இயக்குவது இறைவன். எனவே இறைவன் வழியிலே நாங்கள் எங்களுடைய செய்தி தரத்தை செல்லலாம். அந்த தொடர்பும் சிறப்பாக இருக்கிறது. தமிழ் தந்தி பத்திரிகை நேற்றைய தினம் வழியாகியது. அந்த பத்திரிகையினுடைய செய்தியாக இது இருக்கின்றது. போப்பாண்டவரின் வருகையின் பின்பே ஜனாதிபதி தேர்தல். போப்பாண்டவரின் வருகையின் பின்பே ஜனாதிபதி தேர்தல் தமிழ் தந்தி எக்ஸ்க்ளூசிவ் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பலரினாலும் எதிர்பார்க்கப்படும் செய்தி, ஜனாதிபதி தேர்தல் எப்போது நடைபெறும் என்று. இதற்கு பலவாறான ஊகங்கள் பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. ஊவா தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றியை பெருமா என்பதிலேயே இது தங்கியிருக்கும் என்ற ஊகங்களும் அரசியல்வாதிகளிடம் ஊடகங்களும் பெரிய வந்திருக்கின்றன. ராஜதந்திர வட்டாரங்கள் மூலம் தமிழ் தந்தி ஏற்றிய செய்தியை பார்க்கின்ற பொழுது இப்பொழுது ஏற்பட்டுள்ள விலைவாசி அதிகரிப்பு, மக்களின் வாழ்க்கை சுமை, அரசின் நற்பெயரில் ஏற்பட்டிருக்கும் அவநம்பிக்கை போன்றவற்றை சமாளிப்பதற்கு ஜெனீவாவில் அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்வரும் மார்ச் மாதம் இலங்கை அரசுக்கு எதிராக இறுகப் போகும் தீர்மானத்தினை சர்வதேச சூழ்ச்சி என்றும், இலங்கை கிடைத்த யுத்த வெற்றிக்கு எதிரான சர்வதேச விடுதலை புலிகளும் இந்த அரசை கவிழ்க்க முற்படுகிறார் என்ற கருத்தினை விதைப்பதனூடாக ஜனாதிபதியின் வெற்றியை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்ற நிலைப்பாடும், இத்துடன் போப்பாண்டவர்கள் தேர்தலில் இருக்கின்ற காலகட்டத்தில், தேர்தல் பிரசாரங்கள் இருக்கின்ற காலகட்டங்களில் எந்த ஒரு நாடுகளுக்கும் விஜயம் செய்வது வளமை இல்லை. எனவே தை மாதத்தில் அவருடைய வருகை இருக்கின்ற காலகட்டத்தில் தேர்தல் இங்கு நடைபெறுமாக இருந்தால் அது அவரின் வருகையை நிறுத்தக்கூடிய செயற்பாடுகள் இருப்பதனால் போப்பாண்டவரின் வருகையின் பின்பே ஜனாதிபதி தேர்தல் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தமிழ் தந்தி ஒரு விடயத்தை எட்டிச் சொல்லுமாக இருந்தால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆகவே நாமும் எதிர்பார்ப்போமாக போப்பாண்டரின் வருகையின் பின்பே சர்வதேச சூழ்ச்சி எதிர்ப்பது போன்று நிலைப்பாட்டிலூடாக ஜனாதிபதி வெற்றி பெறக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குமா? இந்த செய்தியிலே தொடர்ச்சியாக கூறுகின்ற விடயம் என்னவென்றால், கஜமுகன், சாதாரணமாக ஊவா மாகாண சபை தேர்தலின் பின்னர் அரசாங்கத்துக்கு கிடைக்கின்ற வாக்கு பலத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அரசாங்கம் அடுத்த தேர்தலை தீர்மானிக்கப் போகின்றது. குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை நடாத்துவதா, மிக விரைவில் நடாத்துவதா என்ற தீர்மானத்துக்கு அரசாங்கம் வருவது ஊவா மாகாண சபை தேர்தல் பெறுபேறுகளில் தங்கியிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தற்பொழுது நாங்கள் பார்க்கின்ற பொழுது சிறுபான்மை மக்களுக்கு தொடர்பான பிரச்சனைகளை நாங்கள் நோக்குகின்ற பொழுது தமிழ் முஸ்லிம் மக்கள் தொடர்பான பிரச்சனைகள் அரசாங்கத்துக்கு ஒரு சவாலாக இருக்கின்றது. எனவே பரிசுத்த பாப்பரசரின் வருகையின் பின்னர் அந்த வாக்கு வங்கிகளை, வாக்கு வீதத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பினை அரசாங்கம் பெற்றுக் கொள்ளுமா என்ற ஒரு விடயத்தினை தான் இந்த கட்டுரை சுமந்து வந்திருக்கின்றது. குறிப்பாக கிறிஸ்தவ மக்களின் வாக்குகளை அதிக அளவில் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த விஜயம் அமையலாம் என்றுதான் இந்த செய்தி தெரிவிக்கிறது. அடுத்து, உயிரை கையில் பிடித்துக் கொண்டு சிதறிய உடல்களை கடந்தோம். மன்னார் மாவட்டத்தில் காணாமற் போனவர்கள் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகள் நேற்று முன்தினம் மன்னாரில் ஆரம்பமாகியுள்ளது. 3 பிரதேச செயலாளர்கள் நேற்று முன்தினம் என்றால் அதற்கு முன்னைய நாள் என்றால் இது நேற்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகை. 3 பிரதேச செயலாளர் பிரிவில் காணாமற் போனவர்கள் தொடர்பான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்படுகின்றது. இந்த முறைப்பாடுகளில் 3 பிரதேச செயலக பிரிவுகளில் இருந்தும் 45 கிராம சேவகர்கள் பிரிவுகளில் 230 பேர் தமது முறைப்பாடுகளை தெரிவிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் போதுதான் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு சிதறிய உடல்களை கடந்தோம் என்கின்ற செய்தி இங்கே பரிமாறப்பட்டிருக்கிறது. சாட்சியங்களால் என்கின்ற பதிவு பிரசுரமாயிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழ் தந்தி பத்திரிகை. இன்றைய இந்த அமர்வின் பொழுது கடந்த 3 நாட்களாக இடம்பெற்ற அமர்வுகள் தொடர்பிலான தகவல்களை நாங்கள் அடுத்த பத்திரிகைகளில் பார்ப்போம். இது முதலாவது நாள் அமர்வின் பொழுது குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால், எல்டிடியினுடைய பிரதேசத்திலிருந்து, அவங்களுடைய அந்த பிரதேசத்திலிருந்து ராணுவ தரப்புக்கு, ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்கு நாங்கள் வருகின்ற பொழுது பல்வேறு உயிர்களை கடந்துதான் தாங்கள் வந்ததாக மக்கள் சாட்சியம் வழங்கியிருக்கின்றார்கள். அதனை நாங்கள் நேரில் கண்டோம். மக்கள் மிகவும் பரிதாபமான முறையில் உயிரிழந்து காணப்பட்டதாக மக்கள் சாட்சியம் வழங்கியிருக்கின்றார்கள். முதலாவது நாளில் புலம்பெயர் நிதியை பயன்படுத்த மாகாண சபைக்கு இடையூறு, கேள்விக்குறியோடு செய்தி. அதாவது மாகாண சபைக்கு ஒதுக்கப்பட்ட பணமும் அதை செயற்படுத்துவதற்கு தயாரில்லை. மாகாண சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்களும் செயற்படுத்தும் போது வேறொருவரால் தட்டுப்படுத்துகிறது. அதாவது இது எப்படி இருக்கிறது என்றால், அதிகமாக பேசுகின்ற விடயம் இந்த இருக்கு ஆனால் இல்லை என்பது இந்த வடமாகாண சபையில் இருக்கிறது. காரணம், ஏனைய மாகாண சபைகள் எல்லாம் அரசுடன் கூடுதலாக இணைந்திருப்பதனால் வடமாகாண சபைக்கு மாத்திரம் கொஞ்சம் விதிவிலக்கான செயற்பாடுகள் இருக்கின்றன. குறிப்பாக வடமாகாண சபையினுடைய தலைவர் அல்லது முதலமைச்சர், அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை கடந்து செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு வழங்கப்படுகிறது. இவர்கள் சட்ட நியமனங்களை, நியதியை பின்பற்றி அதை கொடுத்தால் அது அங்கு தடுக்கப்படுகிறது, விலக்கப்படுகிறது. அவர்கள் கொடுக்கும் கட்டளைகள் இங்கு ஏற்படுவதில்லை.
இடைநடுவே செயலாளர் அதிகம் வேலைக்கு செல்வது நீதிமன்றத்துக்கு தான். இப்படியான ஒரு கவலைக்கிடமான செயற்பாடு வடமாகாண சபையினுடைய செயற்பாடுகளிலே தங்கியிருக்கின்றது. ஏனைய மாகாணங்களில் ஆளுநர்கள் இருக்கின்றார்களா என்று கூட தெரியாது, அவர்களுடைய சத்தத்தை காண்பதில்லை. ஆனால் வடமாகாணத்தை பொறுத்த மட்டில் அனைத்து அதிகார விடயங்களிலும் ஆளுநர் தலையிடுகின்றார். குறிப்பாக அண்மையில் வடமாகாணத்தில் 3 சட்டமூலங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது. குறிப்பாக நிதி சம்பந்தமான சட்டமூலங்கள். இந்த சட்டமூலங்களை சமர்ப்பிப்பதற்கான அதிகாரம் இல்லை என்று ஆளுநர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக இந்த புலம்பெயர் நிதியம் என்பது குறிப்பாக கஜமோகன் சர்வதேச நாடுகளிலே வாழ்கின்ற தமிழ் மக்கள் இணைந்து வடமாகாணத்தினுடைய அபிவிருத்திக்காக ஒரு நிதியை வழங்குவதற்கு அவர்கள் முன்வந்திருக்கின்றார்கள். அந்த நிதியை வடமாகாணத்தின் அபிவிருத்திக்காக பயன்படுத்துவதற்கு சட்ட ரீதியிலான அங்கீகாரம் இல்லை என்றுதான் தற்பொழுது ஆளுநர் குறிப்பிட்டு வருகின்றார். எனக்கு ஒரு சந்தேகம், இந்த மாகாண சபை நியமனத்தை வடிவமைத்த 13வது அரசியல் அமைப்பு இந்தியாவினுடான சிபாரிசின் அடிப்படையில் தான் ஆரம்பமாகியது, வரலாறுகளுக்கு தெரியும். ஆகவே இந்தியா தெரிந்து குறிப்பாக மாகாண சபை மூலமாக ஏனைய இனத்தவர்களை குறிப்பாக அமைதிப்படுத்துவதற்கும் அதே நேரம் மத்திய அரசை அமைதிப்படுத்துவதற்குமாக திட்டமிட்டு கொண்டு வந்த ஒரு செயற்பாடான இப்போது கேள்வி வருகிறது. நிச்சயமாக. அடுத்த செய்திக்கு நாங்கள் செல்லலாம். இனக்கலவரத்தினால் வடக்கில் குடியேறிய மலையக முஸ்லிம் மக்களை காணியற்றவர்களாக்கும் சட்டம் இது. ஸ்ரீலங்கா எம்பி தெரிவிப்பு. நீதி அமைச்சினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஆட்சி உரிமை விசேட ஏற்பாடுகள் சட்டம் மூலமானது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு எதிரான சட்டம். இனக்கலவரத்தினால் வடக்கில் குடியேறிய மலையக முஸ்லிம் மக்களை காணியற்றவர்களாக்கும் சட்டம் என்று பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகம் பார்லமெண்ட் உறுப்பினருமான ஸ்ரீலங்கா பார்லமெண்ட் தெரிவித்தார். இது நாங்கள் உண்மையாக இனவாரியாக பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. சில இடங்களிலே நாங்கள் அதை பார்த்தே ஆக வேண்டும். குறிப்பாக இந்த இடத்தின் போது இதை முன்மொழிந்த நீதி அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இடம்பெயர்ந்து சென்றவர்கள் யுத்த சூழ்நிலைகளால் மீண்டும் அவர்களுக்கு காணி வழங்கும் கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் காணி இருந்து அந்த காணியில் இல்லாமல் அருகில் வேறு இடங்களிலே குடியேறக்கூடிய மக்களினுடைய காணிகள் சுவீகரிக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. அது எந்த சக்திகள் என்பது நாங்கள் கூற வேண்டிய அடிப்படையில் பல சக்திகள் மூலமாக அதற்கு ஒரு சட்டம், இந்த சட்டமூலத்தினுடைய முடிவு வருவதாக நீதி அமைச்சரும் தெரிவிக்கவில்லை. இப்போது அதை கையாளக்கூடிய ஸ்ரீலங்கா எம்பி அவர்கள் இது குறிப்பாக இனக்கலவரத்தினால் வடக்கில் குடியேறிய மலையக முஸ்லிம் மக்களுக்கும் பாதகமாக விளையும் என்று தெரிவித்திருக்கின்றார். அதாவது இது வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்தவர்களுக்கு மீண்டும் நன்மை என்றுதான் நிதியமைச்சர் சொன்னார். ஆனால் இங்கே ஸ்ரீலங்கா எம்பி தெரிவிப்பது என்னவென்றால் இப்போதும் அங்கிருக்கக்கூடிய ஏனைய மக்களுக்கும் இது தீங்கு விளைவிக்கக்கூடிய சட்டமூலம் என்று கூறியிருக்கின்றார். இதனுடைய மேலதிக விடயங்களை செய்தியிலும் பார்த்திருப்பார்கள் நமது நேயர்கள். குறிப்பாக இந்த சட்டமூலத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வேளையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஸ்ரீரங்க அவர்கள் பாராளுமன்றத்திலே கருத்து வெளியிட்டார்கள். இந்த சட்டமூலம் மூலம் குறிப்பாக 83 போன்ற கலவரங்களின் பொழுது கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு சென்ற மலையக மற்றும் முஸ்லிம் மக்களை அங்கிருந்து வெளியேற்றுகின்ற ஒரு சட்டமாகத்தான் இது அமைய போகின்றது. குறிப்பாக பலருக்கு தெரியாத விடயம், முள்ளிய வேளையிலே பலாயிரக்கணக்கான முஸ்லிம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வன்னியில் அதிகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், முல்லைத்தீவு மாவட்டத்தில் அதிகம். அது மாத்திரமல்ல, காந்தி நகர் போன்ற மிக அதிக கொள்ளளவு மக்கள் கொண்ட இடமாக, மலையக மக்கள் இடம்பெயர்ந்த இடமாக இந்த கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டத்திலே பல இடங்கள் இருக்கின்றன. குறிப்பாக மிகப்பெரிய காணி வரம்பை வைத்திருக்கக்கூடிய வடமாகாணத்தினுடைய அங்கு பிறந்தவர்களுடைய முதலாளிகள் அல்லது காணி வைத்திருப்பவர்களுக்கு சேவை ஆட்களாக பலாயிரக்கணக்கான மலையக மக்கள் அங்கே வாழ்ந்திருக்கின்றார்கள். பின்னர் அவர்கள் அந்த குடியுரிமை பெற்றவர்களாக மாறியிருந்தார்கள். குறிப்பாக யுத்தத்தின் போது அதிகம் இறந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்களுடைய பட்டியலிலே நன்றாக ஆராய்ந்தால் தெரிந்திருக்கும் அதிகமானவர்கள் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவார்கள் என்று. ஆனால் அது பற்றி அதிகமாக யாருமே பேசவில்லை. ஏனென்றால் மலையக மக்கள் 2ஆம் தரப்பு என்கின்ற ஒரு எண்ணப்பாடு இருக்கின்றது. எனக்கு அது கவலைக்கிடம், என உயிர்கள் எல்லாம் ஒன்று. அந்த அடிப்படையிலே இப்போது அப்படியானவர்கள் இருக்கக்கூடிய நிலை என்ன? அதாவது தமது இடத்தை விட்டு வாழ்வாதாரத்துக்கு வந்து அங்கே ஒரு முயற்சி செய்து வரும்போது அதன் பின்னர் அவர்கள் பாதிக்கப்பட்டு மீண்டும் அவர்களுக்கு நிலை பெறுவதற்கான வாய்ப்பில்லை என்கின்ற ஒரு விடயமாக நாங்கள் இதை பார்க்கலாம். ஆனால் இது எந்த அளவு தூரம் சட்டம் நடைமுறைக்கு வந்ததன் பின்னர் பாதிப்பு சாதக விளைவுகளை கொண்டு வரும் என்பதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். அல்லது சட்டத்திலே வேறு மாற்றங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் ஏற்படுமான்னு பார்க்க வேண்டும். பெரும்பாலும் இந்த சட்டத்தினை அரசாங்கம் வாபஸ் பெறும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக அமைச்சர்கள், அதாவது ஒரு நீதி அமைச்சர் சமர்ப்பித்த சட்டத்திற்கு அமைச்சர்களே ஒரு எதிர்ப்பு தெரிவித்த ஒரு விடயத்தினை நாங்கள் பாராளுமன்றத்திலே கண்டோம். டக்ளஸ் தேவானந்தா போன்ற அமைச்சர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்த செய்தி, மோடியின் ஆதரவினை பெற்றுக்கொள்ள ரணில், கரு, சந்திரிகா முயற்சி என்கிற செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இந்த செய்தியோட இன்னொரு விடயத்தை நாங்கள் அறிய தரலாம். குறிப்பாக கிழக்கு மாகாண முதலமைச்சர்
நேற்றைய தினம் ஒரு பேச்சினை நிகழ்த்தியிருந்தார் வந்தாறு மூலையிலே விவசாய விடயம் சம்பந்தமாக. அப்போது தெரிவித்திருந்தார் முஸ்லிம் காங்கிரஸ் ஏன் அரசாங்கத்தோடு இணைந்திருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கிறது, ஏன் இருந்தால் நல்லது என்கின்ற ஒரு விடயத்தை ஆராய்ந்திருந்தார், அதனால தான் சிறப்பு இருக்கும் என்று அப்போது அவருக்கு கூறியிருந்தார். பாரதிய ஜனதா கட்சியும் இதை மிகச் சிறப்பாக இந்த விடயத்தை பார்த்து கொண்டிருக்கிறது, இங்கே முஸ்லிம் சம்பந்தமான கரிசனை காட்டிக் கொண்டிருக்கிறது என்று. அதே போன்று மோடியின் ஆதரவினை பெற்றுக்கொள்ள மூவரும் முயற்சி என்கிற விடயமாக இருக்கிறது. மோடிக்கு பின்னர் மோடியை தேடி செல்லுகின்ற ஆட்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் இல்லையா? தற்பொழுது இந்த கட்டுரை ஒரு சிலோன் டுடே பத்திரிகையின் தமிழாக்கமாக இந்த கட்டுரை தமிழ் தந்தியிலே வந்திருக்கின்றது. ரணில் மற்றும் கருஜ சுரேஷ் சந்திரிகா பண்டார் நாயக் ஆகியோர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தை அவர்கள் கோரியிருக்கின்றார்கள். ஆனால் இந்திய தகவல்களின் அடிப்படையில் அவர்களுக்கு இன்னும் அந்த நேரம் ஒதுக்கி கொடுக்கப்படவில்லை என்றுதான் தெரிய வருகிறது. தேசிய கூட்டமைப்பும் இது பற்றி ஏற்கனவே கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் கனமழை எச்சரிக்கை. நாடு முழுவதும் அடுத்து வரும் சில நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வானிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்துள்ளது. மேற்கு சப்ரகோவா மற்றும் மத்திய மாகாணங்களுடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் மழை வீழ்ச்சி அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மலையகம் உள்ளிட்ட பல பகுதிகளில் 150 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் மழையுடன் கூடிய காலநிலை வடமேல் மாகாண பக்கம் பரவக்கூடும் என்று அவதான நிலையம் தெரிவித்தது. அப்படி வடமேல் மாகாணம் செல்லுமாக இருந்தால் குருநாகலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வறட்சியை தணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் கடும் வறட்சியினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கமான கவலைக்கிடமான ஒரு முற்றுப்புள்ளி இங்கே இருப்பதுதான் நமக்கும் கவலையாக இருக்கின்றது. சாதாரண அக்டோபர் மாதத்திலே தான் அங்கே பருவப்பேச்சு மழை ஆரம்பமாகும். கடந்த அக்டோபர் மாதம் அதிக அளவாக மழை பெய்யவில்லை. அதற்கு முன்னர் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நாங்கள் வெள்ள நிவாரணத்துக்கு கூட சென்றிருந்தோம் கிழக்கிலே. ஆகவே இம்முறையும் அதிகப்படியான மழை அல்லாமல் குறிப்பாக விவசாயிகளுக்கு பயன் தரக்கூடிய வகையிலே இறைவன் துணை புரிந்தால் சிறப்பு. வறட்சிக்கு பின்னர் அதிகப்படியான மழை வீழ்ச்சியும் அங்கு தாக்குப்பிடிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆகவே அளவோடு எது கிடைக்கும் போது சிறப்பாக இருக்கும். பார்ப்போம், அது மேலதிக சக்திகள் இருக்கக்கூடிய வரமுறை என்று நாங்கள் பார்க்கலாம். அரசு கொண்டு வந்த சட்டத்தை அரசே நிறைவேற்றவில்லை, டக்ளஸுக்கு ஆப்பாக அமைந்தது இந்த சட்டம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. ஒரு தலைப்பு, தமது வாழ்விடங்களில் இருந்து இடம்பெயர்ந்து காணிகள் இழந்த மக்கள் தமது சொந்த காணிகளை மீள பெற்றுக் கொள்ளும் வகையில் ஆட்சி உரிமையில் விசேட ஏற்பாடுகள் இருப்பதாக நீதியமைச்சர் ரவுஃப் ஹக்கீமினால் அண்மையில் கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் கடந்த வியாழக்கிழமை பார்லிமெண்ட் விவாதத்துக்கு வந்த போது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உங்கள் கருத்தும் அது அவர் காப்பாக இருந்தது என்கின்ற ஒரு விடயமும் இங்கே மாறி இருக்கிறது. இதோடு சேர்ந்து இன்னொரு தலைப்பும் இருக்கிறது ரியாஸ். மீனவர்களை உடனடியாக விடுவிக்க இந்திய இலங்கை அரசு தீர்மானம் என்கின்ற செய்தி. பொன் ராதாகிருஷ்ணன் உரிமை மொழி வழங்கியிருந்தார் 10 நாட்களுக்குள் நடைபெறும் என்று. நேற்றைய தினம் ராமேஸ்வர மீனவர்கள் சங்கத்தினுடைய தலைவர் சாகும் வரை உண்ணாவிரத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அதாவது நாங்கள் வேலைக்கு செல்லாமல் சாவதை விட்டுவிட்டு நாங்கள் உண்ணாவிரத்திலே செத்துக் கொள்வோம் என்று அவர் ஒரு முழங்கி இருந்தார். இப்போது இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது. இரண்டும் சம்பந்தப்பட்ட விடயங்களை தான் அமைகின்றது. குறிப்பாக இலங்கையிலே கைது செய்யப்பட்டிருக்கின்ற இந்திய மீனவர்களை விடுதலை செய்யுமாறு ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். உண்மையிலே கஜமோகன், இது ஒரு அரசியல் பிரச்சனையாக மாறிவிட்டது. மீனவர்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை நாங்கள் தொடர்ந்தும் இந்த பிரஸ் ரிலீஸ் ஊடாக கலைத்திருக்கின்றோம். இந்த பிரச்சனைக்கு மீனவ சமூகம் சார்பில் தீர்வுகள் எட்டப்பட வேண்டுமே ஒழிய இதில் அரசியல் தலையீடுகள் இருக்கக்கூடாது என்பதுதான் எமதும் கோரிக்கை. அடுத்த செய்திக்கு செல்லாம். யாழ் கொலைகளுக்கு பிரேசிலிருந்து வரப்பட்ட கத்தி தான் யாழ் கொலைகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருக்கின்றது. நாங்கள் இதை சொல்வதற்கு என்ன இருக்கிறது, சொல்லும் போதே மக்களுக்கு புரிந்திருக்கும். இலங்கை தமிழர் விவகாரத்தில் காணிகளை மீட்பதற்கான சட்டம் மூலம் தமிழ் தந்தியினுடைய ஆசிரியர் தலைவர் நான் நினைக்கின்றேன். தமிழ் தந்தி குறிப்பாக சமூகம் சார்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டு ஓடுகிறது. இது சரியாக விளங்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்பது பொதுவான ஊடகவியலாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. நாங்கள் இப்ப தமிழ் சனத்துக்கு என்ன சொல்றது, இங்கே மோடி, மன்மோகன் சிங் மற்றும் ஜனாதிபதி இணைந்திருக்கின்றார்கள். சம்பந்தனும் மற்றும் சி விக்னேஸ்வரன் முதலமைச்சர் இருவருமாக. இனி நாங்கள் என்ன செய்யறது, மக்களுக்கு சொல்றதுக்கு என்ன இருக்கின்றது? சஞ்சீவனுடைய கேலி சித்திரம் சிறப்பாக இருக்கிறது. இப்படித்தான் நாட்டினுடைய சூழலும் மாறி இருக்கின்றது. ஆனால் அந்த சூழலுக்கான காரணம் என்ன என்பதை தேடுவதற்கு மக்களுக்கு தேவை இருக்கிறது என்பதை நாங்கள் கூறலாம். இன்று வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையினுடைய தலைப்பு, ஆணைக்குழுவில் நம்பிக்கை இல்லை, விசாரணையில் மன்னர் ஆயர் எடுத்துரைப்பு என்கின்ற செய்தி இருக்கின்றது. நேரடியாகவே சென்று சொல்லியிருக்கின்றார், எங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை என்று இங்கே புகைப்படத்தோடு செய்தி. முக்கியமான ஒரு செய்தி, காணாமல் போனோர் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழு மன்னார் மாவட்டத்தில் அமர்வுகளை நடத்தி வருகின்றது. இன்றும் அந்த அமர்வு இடம்பெறவிருக்கின்றது. அதன் அடிப்படையில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரர் திரு ராயப்பு ஜோசப் ஆண்டகை அவர்கள் நேற்று இந்த கருத்தினை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக ஆணைக்குழு தொடர்பில் தனக்கு நம்பிக்கை இல்லை என்று குறிப்பிடுகின்றார். எனவே தான் ஆணைக்குழு முன்னில் சாட்சியம் வழங்குவதற்கு தயாராக இல்லை என்பதன் அடிப்படையில் ஒரு அறிக்கையினை ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பித்திருக்கின்றார். குறிப்பாக 7 பக்கம் கொண்ட ஒரு
அறிக்கையினை சமர்ப்பித்திருக்கின்றார். குறிப்பாக கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு முன்னால் நான் ஏற்கனவே சாட்சியம் வழங்கியிருக்கின்றேன். அவ்வாறான ஆணைக்குழு பலவற்றுக்கு முன்னால் நான் சாட்சியம் வழங்கிய பொழுது தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் எட்டப்படவில்லை. இவை அனைத்தும் கண் துடைப்பு மாத்திரம். அரசாங்கம் மக்களை ஒரு ஏமாற்றும் நடவடிக்கையாகத்தான் இந்த ஆணைக்குழுவை முன் நகர்த்துகின்றது. இந்த கருத்தை மையப்படுத்திக் கொண்டு போப்பாண்டவனுடைய வருகையும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் என்றால் கத்தோலிக்க திருச்சபைகள். ஆகவே இந்த வெளிப்பாடுகள் எப்படி சர்வதேச மட்டத்தில் கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவருக்கு செல்லப்படும் என்கின்ற இன்னும் ஒரு ஊகத்தையும் நாங்கள் ஓரளவு விலகிக் கொள்ளலாம். ஆமா, இந்த எதிர்ப்பு பதிவில் இருந்து அமெரிக்கா எச்சரிக்கை. மேற்குலகிற்கு எதிரான உணர்வுகள் இலங்கையில் தீவிரமடைவதற்கான வாய்ப்புள்ளதால் தனது பிரஜைகளை மிக கவனத்துடன் இருக்குமாறு அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இது தொடர்பில் இலங்கையில் உள்ள அமெரிக்க பிரஜைகளுக்கான எச்சரிக்கை ஒன்றை அமெரிக்கா விடுத்துள்ளது. அமெரிக்கா நேரடியாக எச்சரிக்கை விடுத்திருந்தால் மறைமுகமாக ஏதாவது பொருள் வருமோ என்கின்ற கேள்வி இருக்கின்றது. தேச துரோக செயல்களில் ஈடுபடும் கூட்டமைப்புக்கு எதிராக சட்ட நடவடிக்கை உடன் எடுத்துக் கொள்ள வேண்டும். அரசிடம் ஜாதிக ஹெல உரிமையை வலியுறுத்தல். சர்வதேசத்துக்கு அமெரிக்கா அப்படி அறிக்கை விட்டிருக்கின்றது, இலங்கைக்கு ஜாதிக ஹெல உரிமையை இப்படி அறிக்கை விட்டிருக்கின்றது. இரண்டும் ஏகாதிபத்தியத்துக்கான அறிக்கை என்பதையும் நாங்கள் பதிவு செய்யலாம். சர்வதேச குழுவுக்கு கூட்டமைப்பு சாட்சியம் அளிப்பது சட்ட விரோதம் அல்ல, அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார கூறுகின்றார். ஆனால் அரசுடன் இணைந்திருக்கக்கூடிய ஹெல உரிமை எப்படி எச்சரிக்கை விடுக்கும் போது அரசுடன் இணைந்திருக்கக்கூடிய இடதுசாரி கட்சியினுடைய ஒரு தலைவர் வாசுதேவ நாணயக்கார அமைச்சர், இனம் நல்லிணக்கத்துக்கான அமைச்சர், இவர் கூறுகின்ற விடயம் அது சட்டவிரோதம் அல்ல. சாகும் வரையிலான உண்ணாவிரதம் ராமேஸ்வரம் மீனவர்கள் அறிவிப்பு. நேற்று வந்த செய்தி, பிந்திய செய்தியை நாங்கள் முதலிலே தந்திருந்தோம். யசுஷி அக்காஷி அடுத்த வாரம் வருகிறார். ஜப்பானில் இருந்தும் நிபுணர் நியமனம் என்கிற செய்தி. ஆகவே நான் நினைக்கிறேன் உலகத்தினுடைய எல்லா நாடுகளிலிருந்து ஒரு நிபுணர் வந்துவிடுவார் நினைக்கிறேன். இந்த செய்தி ஒரு முக்கியமான செய்தியாக அமைகின்றது. என்னவென்றால் இலங்கையிலே அதாவது காணாமல் போனோர் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு அதாவது ஆலோசனைகளை வழங்குவதற்காக ஜனாதிபதி ஏற்கனவே 3 நிபுணர்களை நியமித்திருந்தார். அதன் பின்னர் கடந்த வாரம் இடம்பெற்ற அலரிமால் நடைபெற்ற ஒரு நிகழ்வின் பொழுது ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். மேலும் 3 நான் நியமிப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அதிலே ஜப்பானை தேர்ந்த ஒரு விசேட பிரதிநிதியும் அடங்குவதாகத்தான் தற்பொழுது அறிய கிடைக்கின்றது. குறிப்பாக அடுத்த மாதம் ஜப்பான் பிரதமரும் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவிருக்கின்றார். இந்த 2 விடயங்களையும் அடிப்படையாக வைத்துதான் அகாஷினுடைய விஜயம் அமையப் போகின்றது என்று கருதப்படுகின்றது. கொழும்பின் அரசியல் தலைமையை பாதுகாப்பு செயலாளர்கள் ஏற்க வேண்டும், பாதுகாப்பு செயலாளர் ஏற்க வேண்டும். விமல் வீரவன்ச அழைப்பு என்கிற செய்தி இங்கே பிரசுரமாயிருக்கிறது. எனக்கு ஒரு சந்தேகம். அரசை சுட்டிக்காட்டி 12 அம்ச கோரிக்கையை வைத்து அதன் முரண்பாடு சம்பந்தமாக பதுளையில் தனித்தும் ஒன்றாக்களில் இணைந்தும் விமல் வீரவன்ச அவர்கள் வெளியால் ஒரு வேஷம் போட்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்துகின்றார். அரசை இயக்கிக் கொண்டிருக்கின்ற மிக மூலமான சக்தி கோத்தாபே ராஜபக்ச அவர்கள் பாதுகாப்பு செயலாளர் கொழும்பில் அரசியல் தலைமை ஏற்க வேண்டும் என்று இன்னொரு கருத்தை வெளியிடுகின்றார். நாங்கள் அதை பதிவு செய்கின்றோம். இனவாதத்தை தூண்டினாரா? விசாரிக்கவே மாணவன் கைது செய்கிறார் என்கின்றார் பேச்சாளர். இது சப்ரகமு பல்கலைக்கழகத்தில் கைது செய்யப்பட்ட மாணவர். அதற்காக விசாரணைக்காகத்தான் நாங்கள் அவரை கைது செய்ததாக தெரிவித்திருந்தார்கள். இப்போது அவர் விடுதலை செய்யப்பட்டு விட்டாரா? அதாவது இந்த சம்பவம் அதாவது வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட தாக்குதலுக்கு இலக்கான மாணவன் வைத்தியசாலையிலிருந்து வெளியானதன் பின்னர் அவரிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதாவது பிரச்சனைகளை இனவாதத்தை தூண்டும் விதத்தில் இவர் செயற்பட்டாரா என்னும் விடயத்தினை அடிப்படையாக வைத்து விசாரணைகள் இடம்பெறுவதால்தான் தகவல்கள் தெரிய வருகின்றது. சரணடைந்த விசாரணைக்கென கொண்டு செல்லப்பட்ட எமது பிள்ளைகள் எங்கே? ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்த தாய்மார் கேள்வி. ஆணைக்குழுவின் முதலாவது அமர்விலும் இறுதி அமர்விலும் பொதுவாக கேட்கப்படும் கேள்வி இது. இந்த கேள்வி பத்திரிகையில் பதியப்படுகிறது, நாங்களும் கூறிக்கொண்டிருக்கின்றோம். தர்மம் அங்கி என்ற கேள்வியை அதோடு சேர்த்து நாங்களும் போட்டுக்கொள்கிறோம். அதிகாரி முறைப்பாடு தூக்கம், அதாவது காணாமல் போனோர் ஆணைக்குழு கனி காலத்துக்கேற்ப சொல்லிவிட்டார். நாங்கள் சொல்ல வந்த விடயம் காட்சியிலே பார்த்தோம். காணாமல் போனோரின் உறவுகளுக்கு முடிவு கிடைக்குமா? இதைத்தானே நாங்கள் கேட்கின்றோம். ஆசிரியர்களே தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்போம். மக்கள் இருக்கக்கூடிய உரிமை அவ்வளவுதான். இவ்வளவு விசாரணை பதிவுகளையும் மேற்கொண்டு இறுதியில் என்ன நடக்கப் போகின்றது என்பது ஒரு பெரும் கேள்வி. வெறுமனே அறிக்கைகளாக மாத்திரம் வெளிவராமல் மக்களுக்கு நியாயமான தீர்வுகள் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அனைவரது எதிர்பார்ப்பு. அவசரமாக காலம் நகர்கிறது. அவசரமாக தலைப்பை பார்ப்போம். 2 கோடி ரூபாய் ஓய்வூதிய நிலுவைப் பணம் அதிகாரிகளால் திட்டமிட்டு மோசடி, 8 பேர் கைது, ஏனையோரை கைது செய்ய நடவடிக்கை, அவதானத்தோடு இருக்குமாறு ஓய்வூதியக்காரர்களுக்கு வேண்டுகோள். இதை எப்படி எடுக்கிறார்கள் என்று ஓய்வூதியக்காரர்களுக்கு எப்படி ஐயா தெரியும்? முக்கியமாக அதிகாரிகள் கேகாலை மற்றும் வரக்காப்பளை போன்ற பிரதேசங்களில் இவ்வாறு செயற்பட்டிருக்கின்றார்கள். 2 கோடி ரூபாவை ஓய்வூதியம் பெறுவோருக்கு தெரியாமல் இவர்கள் கொள்ளையிட்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன பண்ணுவார்?
எபோலா வைரஸ் லைபீரியாவில் இளைஞர் மீள் அழைப்பு வேலைவாய்ப்பு செல்வதற்கும் தடை என்கிற செய்தி இருக்கின்றது. இந்தியாவிலே ஒருவர் இனம் காணப்பட்டிருக்கிறார். இலங்கைக்கு வராமல் தடுப்பது சிறப்பு. உலகை இப்போது வியப்புக்குள்ளாக்கி பீதிக்குள்ளாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு வைரஸ். இந்த வைரஸின் தாக்கத்துக்கு பாதிக்கப்பட்டு அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமாவே கருத்தை வெளிப்படுத்தியிருக்கின்ற எபோலா வைரஸை பற்றி தடுப்பதற்கு பல மில்லியன் ரூபாய் ஐக்கிய நாடுகள் அமெரிக்கா ஒதுக்கி இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்யலாம். தலதா மாளிகை ரந்தோலி பெரஹர ஜனாதிபதியினால் ஆரம்பித்த வைப்பு 100 யானைகள் பங்கேற்பு. இலங்கையினுடைய மிக பிரம்மாண்டமான பெரஹர தலதா மாளிகையினுடைய ரந்தோலி பெரஹர ஜனாதிபதியினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. 100 யானைகள் பங்கேற்பது இன்னொரு சிறப்பம்சம். ஜனாதிபதி ஒன்றுபடுத்திய நாட்டை மீண்டும் பிளவுபடுத்த ரணில் முயற்சி. கிராமப்புற ஆதரவாளர்கள் ஐக்கிய தேசிய கட்சி அதிருப்தி என்று ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து அரசாங்கத்துக்கு இணைந்து கொண்ட ஸ்மிருதி சாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். சட்டவிரோத ஆஸ்திரேலிய பணத்தை அடுத்து தமிழகத்தில் இலங்கை அகதிகள் கணக்கெடுப்பு. சட்டவிரோத ஆஸ்திரேலிய பயணத்தை அடுத்து தமிழகத்தில் இலங்கை அகதிகள் கணக்கெடுப்பு. தமிழ் அகதிகள் மறுவாழ்வுத்துறை நடவடிக்கை என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. இது ஒரு பதிவு. ராஜதந்திர பொதியில் வந்த நகைகளை கன்சியூலர் பிரிவில் திருடியவர் கைது. 1,90,000 ரூபாய்க்கு விற்பனை செய்ததையும் ஏற்றுக்கொண்டார் என்கின்ற செய்தி இருக்கின்றது. எப்படியெல்லாம் திருட முடியுமோ அப்படியெல்லாம் அமைப்புகள் வருகிறது. மக்களை குழப்பாது பார்லமெண்ட் உரைகளை நிகழ்த்த வேண்டும் என்கின்ற செய்தி ஒன்று இங்கே பிரசுரமாயிருக்கிறது. புத்திக பத்திரிடமுக்கு தெரிவித்திருக்கின்றார் சபாநாயகர் பிரதி சபாநாயகர் சந்திகம வீரகோடி. இப்படி இருக்கின்றது செய்திகள். நிறைவேற்ற அதிகாரம் தலைப்பு தினகரனுடைய ஆசிரியர் தலையங்கம். ஆகவே அரச பத்திரிகையும் நிறைவேற்ற அதிகாரம் பற்றி பேசுகின்றது. எப்படி என்பதை பார்த்து பாருங்கள். தினக்குரல் பத்திரிகையுடைய செய்திகளுக்கு செல்வோம். இன்றைய பிரதான தலைப்பு படி இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையிலே காணாமற் போனோர் ஆணைக்குழு முன் சாட்சியம் அளிக்க மன்னாராயர் மறுப்பு. இன்ஸ்பெக்டர்களின் கைத்துப்பாக்கிகள் திடீர் வாபஸ். போலீஸ் நிலையங்களின் ஆயுதங்களுக்கு நிலை வரும் தட்டுப்பாடு காரணமாக இன்ஸ்பெக்டர் கொடுக்கப்பட்ட துப்பாக்கிகள் மீண்டும் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே திருடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்பு தெரியவில்லை. அறிக்கை கூட வந்திருக்கிறது. வெளிநாட்டவர்களுக்கு காணி சட்ட விதிகள் தளர்வு. குறிப்பாக இலங்கையிலே கொள்முதல் செய்வதற்கான காணி சட்ட மூலங்கள் தளர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் வடக்கில் காண சட்ட மூலங்கள் இன்னும் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அருமை. தரை கடல் பட்டுப்பாதை திட்டத்தை ஆரம்பிப்பதில் சீனா தீவிர முனைப்பு. இந்தியாவை முக்கிய பங்காளியாக்க விருப்பம். ஆகவே தொடர்புபடுமாறு பார்ப்போம். 100 வருடம் பழமையான ஓமந்தை பிள்ளையார் ஆலயம் புத்தருக்குரியது. ராணுவ அதிகாரி மிரட்டல் என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கின்றது. நாங்கள் மத சார்ந்த செய்திகளுக்கு செல்லவில்லை. இந்துக்களின் தேவ பாஷையை பேசுவோர் இந்தியாவில் 14,000 பேர் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இப்படி ஒரு ஆய்வு இருக்கின்றது. கைகலப்பு தொடர்ந்தால் திருவிழாக்களுக்கு கட்டுப்பாடு. குறிப்பாக ஒவ்வொரு திருவிழாக்கள் கைகலப்பு தொடர்ந்தால் கட்டுப்பாடு விதிக்க வேண்டி வரும் என்று சொல்லப்படுகின்றது. அமெரிக்காவின் வான் மார்க்க உதவி. தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் ஈராக்கில் நிகழ்ந்து வரும் செய்தியாக. ஊவா மாகாண சபை தேர்தல் தண்ணி பவுசர்ல இருந்தும் கும்பிடுறாங்க. இப்ப எல்லா பக்கத்தில இருந்தும் கும்பிட்டு வாக்குகள் பெறுவதற்கான முயற்சியாக இருக்கிறது என்பதை வெளிக்காட்டுகின்ற தினக்குரல் பத்திரிகை. அடுத்து சுடரொலிக்கு செல்வோம். சுடரொலியினுடைய பிரதான தலைப்பு ஆணைக்குழுவில் நம்பிக்கையிலே சாட்சியம் அளிக்க மறுத்து அறிக்கை சமர்ப்பித்தார் மன்னாராயர். மஹிந்த ஆலோசனை குழுவில் இந்திய மனித உரிமைகள் ஆர்வலர் என்கிற செய்தி இருக்கிறது. இந்திய மனித உரிமை ஆர்வலர். பொதுபல சேனாவிற்கு எதிராக பொது முன்னணி உருவாக்க மூத்த அமைச்சர்கள் ஆராய்வு. வெள்ளைக்கொடியுடன் சரணடைந்த மக்களை சுட்டுக் கொன்றது ராணுவம். போர் தவிர்ப்பு வலையன் மீதும் தாக்குதல். நேரில் பார்த்தோர் மன்னாரில் சாட்சியம் என்கின்ற செய்தி. தம்புள்ளை பள்ளி நிர்வாகத்தினர் ஜனாதிபதி நாளை சந்திப்பு இறுதி முடிய தொடர்பில் பேச்சு. சப்ரகமுக விசாரணைகளின் நோக்கம் பின்னணி என்ன? சுடரொலியினுடைய ஆசிரியர் தலையங்கம் வாசித்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் தேவைப்படும். இரண்டால் மாணவர்களுடைய எதிர்காலம். இவை இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய சுடரொலி பத்திரிகையுடைய செய்தி. நிறைவாக மெட்ரோவை கொஞ்சம் ஆராய்வோம். பிரதான தலைப்பு ஈரானிய விமான விபத்தில் 38 பேர் பலி. தென்கொரியாவில் மரணித்தவரின் தங்கம் பணத்தை அபகரித்த குற்றச்சாட்டில் வெளிவிவகார அமைச்சு ஊழியர் கைது. நக்கிள்ஸ் மலைத்தொடரில் பாரிய தீ விபத்து அணுக்கும் முயற்சியில் MI-17 ஹெலி. யாழில் யாழ் தேவியை வரவேற்பதற்காக பலர் அங்கே இருப்பதாக செய்தி. மதுபோதையில் அசாதாரண நிலைமையை தோற்றுவித்த பிக்குவிற்கு அபராதம் என்கின்ற செய்தி இருக்கிறது. மதுபோதையில் அசாதாரண நிலைமையை தோற்றுவித்த பிக்குவிற்கு அபராதம் என்கிற செய்தியோடு இன்றைய பிரஸ் ரிலீஸை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி ரியா சாரிஸ். நன்றி கஜ்மா. தொடர்ந்து குட் மார்னிங் ஸ்ரீலங்காவுடன் இணைந்திருங்கள். அதனைத் தொடர்ந்து சிறப்பு நேர்காணல் இருக்கின்றது. உங்களை இன்னும் மகிழ்ச்சி படுத்தும். நன்றி, வணக்கம்.